ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது கோயம்புத்தூரில் உள்ள ஒரு குருந்தமலை என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய மலைமேல் இருக்கும் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில் காண இருக்கின்றோம். கொங்கு நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் சிலர் சேர நாட்டில் மிளகு, இலவங்கம், கிராம்பு ஆகியவற்றை வாங்கி மூட்டைகளாக கட்டி பொறிமாடுகளில் ஏற்றிக்கொண்டு விற்பனை செய்வதற்காக வந்தார்கள். வழியில் குருந்தமலை அடிவாரத்தில் ஒரு நாள் இரவு தங்கினார்கள். அப்போது அவரிடம் வந்த ஒரு சிறுவன், இவை என்ன மூட்டைகள் என்று கேட்க, சிறுவன் தானே என்ற அலட்சியத்தில் தவிட்டு மூட்டைகள் என்று அவர்கள் கூறினார்கள். மறுநாள் அவர்கள் மூட்டைகளை பிரித்து பார்க்க அனைத்தும் தவிட்டு மூட்டைகளாகவே மாறியிருந்தன. அதிர்ச்சி அடைந்த வியாபாரிகள் முருகனே சிறுவன் உருவம் கொண்டு வந்தான் என்பதை உணர்ந்து குருந்தமலை மீது வீற்றிருந்த குமரனை வேண்டினார்கள். உடனே அந்த மூட்டைகள் அனைத்தும் மிளகு, லவங்கம், கிராம்பு மூட்டைகளாக மாறினமோ. இப்படி வியாபாரிகளை சோதித்த குமரன் குருந்தமலை மீது குழந்தை வேலாயுத சுவாமியாக குடிகொண்டிருக்கின்றார். குருந்தமலை சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் சோலைகள் நிறைந்த அமைதியான சூழலில் இருக்கின்றது. 750 வருடங்களுக்கு முன்னர் உருவான கோயில். குமரனுக்கு குருந்தமலையில் குருந்தமரங்கள் அதிகமாக இருந்ததால் இது குருந்தமலை என்றவாற்று. அகஸ்தியருக்கு முருகன் குருவாக இருந்து உபதேசித்ததால் குருந்தமலை என்று பெயர் ஏற்பட்டதாகவும் ஒரு வரலாறு கூறுகின்றது. இந்த கோயில் வடக்கு நோக்கியுள்ள ராஜகோபுரம் வழியை கோயிலுள் நுழைந்தால் வலது பக்கம் கம்பீரமான விநாயகர் வீட்டிருக்கின்றார். அடுத்துள்ள மண்டபத்தை கடந்து சென்றால் வலப்பக்கம் சப்த மாதாக்கள் அருள் புரிகின்றார்கள். இருபுறமும் திருக்கை வேர்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. படிக்கட்டுகளில் ஏனால் 18ஆம் படியில் கற்பண்ணசாமி வீட்டிருக்கின்றார். அவரை வணங்கி மேலே சென்றால் இடும்பன் கோயில். இதையடுத்து காசி விஸ்வநாதர் கோயில், தீபக்கம்பமும் காசி விஸ்வநாதர் சன்னதியும் இருக்கின்றன. இடதுபுறம் நாகச்சன்னதி உள்ளது. இதற்கு மேலே பஞ்சாட்சர கணபதியும் பஞ்சலிங்கங்களும் வள்ளி தெய்வானுடன் கூடிய கல்யாண சுப்பிரமணியரும் அருள் புரிகின்றார்கள். இதையடுத்து மேலே சென்றால் கிழக்கு பிரகாரத்தில் மேற்கு நோக்கிய ஆதிமூலவர் சன்னதி இருக்கின்றது. இங்குதான் முதலில் புராதன கோயில் இருந்ததாகவும் அதனை ஒட்டி அகத்தியலிங்கம் ஒன்றும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவற்றை வணங்கிவிட்டு செல்லும் போது கொடிமரத்துடன் கூடிய மூலவர் சன்னதி அமைந்திருக்கிறது. இங்குதான் குழந்தை வேலாயுத சுவாமி அருள் புரிகின்றார். தினமும் காலை குழந்தையோடையில் காட்சி தரும் குமரன் மாலையில் முதியோர் தோட்டத்தில் அருள் புரிகின்றார். தீர்த்தம் மலையில் கோயிலை சுற்றியுள்ள அடிவாரத்தில் பல சுனைகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் நலம் தரும் தீர்த்தங்களாக கருதப்படுகின்றன. மயில் வடியில் உள்ள மயில் சுனையில் உள்ள நீர்தான் மூலவருக்கு திருமஞ்சம் செய்யப்படுகிறது. வாருங்கள் நண்பர்களே, கோயம்புத்தூர் பக்கம் நீங்கள் வரும்பொழுது இந்த கோயிலை தவறாமல் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிற சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவன் போதும். முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிற சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருபரையன போதும். முக்கற்பரமர்க்கச் சுரதேன் முப்பட்டது கற்பித்திருவர் 30 கத்தமலர் பேன 10 தலை தத்த கணிதரு ஒற்றை கிரிவன் பொழுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரீர் இரவாக. பக்தர் கேதத்தை கடவிய பச்சை புயல் நக்ஷத்தருவதில் பக்ஷத்தொடு ரட்சித்தருவதில் ஒரு நாளே. தித்தித்தய ஒத்த பரிபுர தித்த பதம் வைத்து பைரவி திக்குட்கண திக்கட்கழுதொடு கழுதாட. திக்குப்பரியட்ட பைரவ துக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகு திருக்கு திரிகடனையன போக. கொத்துப்புரை கொட்ட கலமசை குக்கு குகு குக்கு குகு கொத்திப்புரை புக்கு பிடியன முதுகூகை.
கொட்புட்ட வனற்பற்ற உரனை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்துப்பர ஒத்த பெருமாளே பொலவர பெருமாளே பொலவர பெருமாளே. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.